அந்த நதன்யாகு என்ற ஒரு நாதாரி அவன் அங்கே வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு லெபனான் அடிச்சான்ல, அடிச்சோடனே இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான்ல, இங்கே வந்து மூடிருச்சா. திரும்ப சவுதி அரேபியாவில் வந்து 55 லட்சம் பேரல் அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்மோஸை மூடி எத்தனை நாள் ஆச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆச்சா. அப்புறம் ஒரு 5 கப்பல் எரிஞ்சிச்சு, இந்தியாவுக்கு வந்த தாய்லாந்து கப்பல் எரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஒரு கப்பல் வெளியே வந்துச்சு, வெற்றினாங்க. அதுக்கப்புறம் சொல்லி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து, ஆனால் இங்கே தவிச்சு போயிட்டோம். இப்போ வரைக்கும் நமக்கு கேஸ் சம்மந்தப்பட்டு ரிலீஃப் கிடைக்கல. இந்த பிரச்சனை யுஏஇக்கு வந்து திங்ஸ் போகல. ஓகே, நிறைய நிக்குது. இங்க இருந்து வெளிநாடுகள்ல இருந்து அரபு நாடுகளுக்கு போகக்கூடிய உணவுப் பொருள்ல இருந்து, மருந்து பொருள்ல இருந்து, கார்மெண்ட்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமான பொருள் வந்து போகாம நிக்குது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, தான் தலையில தானே மண்ணெளி போடுற மாதிரி. சீஸ்ஃபயர் வந்த உடனே, சீஸ்ஃபயர் 15 நாள் வந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேலும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நெதன்யாவுக்கு பிரச்சனை வந்துடும். அடுத்து அவன் மேல வந்து கேஸ் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா நிக்குது. அவனை வந்து நீ நிரந்தரமா ஜெயில போடுவாங்க, இல்ல தூக்கில போட்டுருவாங்க, ஏதோ நடக்கும். நெதன்யாகு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்க வந்து போர் நிக்கவே நிக்காது. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இஸ்ரேல வந்து இன்வால்வ் பண்ணி பேச்சுவார்த்தையில, அப்புறம் உடனடியா வந்து லெபனான்ல நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறுத்தினா கூட நேற்று அடிச்சடா 300 பேருக்கு செத்தாங்களே, அவங்களுக்கு பதில். ரெஃபெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், இந்த அமெரிக்கா ஈரான் போர் வந்து தற்காலிகமாக முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்ற போல ஒரு செய்திகள் வெளியாயிருந்தது. இதனால வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்து விட்டாங்க. ஆனா திடீர்னு வேதாளம் முருங்கை மரம் ஏறின போல இந்த இஸ்ரேல் சும்மா இல்லாம லெபனான் மீது தாக்குதல் நடத்தினதால ஹார்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடிட்டாங்க. இப்ப எந்தெந்த கப்பல் அங்க தவிச்சுன்னு இருக்கு? இந்தியாவுடைய நிலைமை அங்க எப்படி சார் இருக்கு? ஹார்மோஸ் சொல்லும்போது இப்ப வேதாளம் முருங்கை மரம் சொன்னீங்க. உலகத்தின் எதிரி இன்னைக்கு வந்து இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேல் காசாவை அடிச்சாங்க, வேற நாடுகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அவன் அடிச்சாங்க, எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. இன்னைக்கு லெபனானை வந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பீஸ் டாக்ஸில், அதாவது சீஸ்ஃபயரில் லெபனான், ஹவுத்திஸ் இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. ஈரான் இல்லை இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க சொல்லி லெபனான் அடித்தாங்கல்ல. அடித்தோன்னா என்ன பண்ணிச்சு, திடீர்னு வந்து அங்கே ஹார்மோஸை திரும்ப மூடிட்டாங்க. ஆக்சுவலாக முந்தா நாள் காலையில் திறந்து விட்டுருந்தாங்க. ஆனால் திறந்து விட்டு அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்தில் வந்து க்ளோஸ்ட், மூடியாச்சு. ஓகே, அப்போ என்னாச்சு, யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும்? ஏற்கனவே ஹார்மோஸை மூடி எத்தனை நாள் ஆச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆச்சா. ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். ஆமாம், அவங்க அடித்த உடனே ஹார்மோஸ் வந்து அடுத்த ஒரு 2 நாளில் மூடிட்டாங்க. 28ஆம் பிப்ரவரி 28 அடித்த உடனே ஒரு மார்ச் 2ஆம் 3ஆம் மூடினாங்க. மூட ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு 5 கப்பல் எரிஞ்சிச்சு, இந்தியாவுக்கு வந்த தாய்லாந்து கப்பல் எரிஞ்சிச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு கப்பல் வெளியே வந்துச்சு, வெற்றினாங்க. அதுக்கப்புறம் சொல்லி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து, ஆனால் இங்கே தவிச்சு போயிட்டோம். இப்போ வரைக்கும் நமக்கு கேஸ் சம்மந்தப்பட்டு ரிலீஃப் கிடைக்கல. கரெக்ட் தானே? இப்போ வரைக்கும். இப்போ இங்கே வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ் அண்டு ஓவன் நிறையா. அப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு கொடுப்பாங்கல்ல கடைகள், பிரியாணி கடை தான். திருமண பக்கம்லாம் எப்படி சென்னையில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு வந்து 10-15 பிரியாணி கடை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சின்ன சின்ன கடை. ஒரு தெருவில் போனாலும் 5 கடை இருக்கேன் பிரியாணி கடை. அப்போ எத்தனை தெரு இருக்குது, எத்தனை கடைகள் இருக்கும்? அந்த மாதிரி பிரியாணி கடைகள் வந்து நல்லா கேஸ் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கேஸ் இல்லை, அதனால் விறகு அடுப்பு அடிச்சிருக்காங்க. நேற்று தற்செயலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஒரு ஹோட்டலுக்கு அங்கே போயிருந்தேன். அங்கே பார்த்தா கிரில் ஓடிட்டுருந்துச்சு. ஆனால் முன்னாடி பார்த்தா கிரில் வந்து ஒரு 5 கம்பியில் குத்தி வச்சு ஒரு 5 ஒரு 25 கோழி சுற்றிட்டுருக்கோம். நேற்று பார்க்கும்போது 2 இதில் வந்து ஒரு 3 6 கோழி சுற்றிட்டு இருந்துச்சு. கேட்டால் கிரில் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் இந்த கேஸ் வந்து நம்மளால் தாங்க முடியாது, இன்னும் கொஞ்சம் விட்டு இன்னும் 1 நாள் 2 நாள் இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம், கிரில்லே கிடையாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கேஸு கிடைக்குதான்னா ஒரு சிலிண்டர் வந்து அவர் 6000 ரூபாய்க்கு வாங்குறாராம், 2200 ரூபாய்க்கு வாங்கின சிலிண்டரு. அப்போ இதுவுமே வந்து டிமாண்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ சொன்னாங்களா. அப்புறம் கேட்டார், சும்மா என்கிட்ட கேட்டார். நம்ம மூஞ்சி பார்த்தோன்னே ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் போல இருக்குது. என்ன யூடியூப்பில் இப்போ திருமண பக்கம்லாம் வர்றோம் அப்படிங்கிறனால தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. ஆமாம், அந்த இது ஈரான் பிரச்சனை வந்து ஏதாவது இந்த கேஸுக்கு பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னு கேட்டார். இல்லை திரும்ப மூடிட்டாங்களேண்ணா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஹோட்டல்காருக்கு வந்து நேற்று ஷாக்கு. அப்போ இது மாதிரி எத்தனை பேருக்கு ஷாக்கு? அப்போது இஸ்ரேல் ஒரு லெபனான் அடிக்கிறான் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியல. உலகம் எல்லாருமே சுயநலத்துக்காரங்க தான், எல்லாருக்குமே சுயநலம் உண்டு. காசா அடிக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹர்மோஸ் பிரச்சனை இல்லை, பாபல் மந்திப்பு பிரச்சனை இல்லை, அப்புறம் சவுதியிலேருந்து யுஏலேருந்து வரக்கூடிய குரூட் ஆயில் பிரச்சனை இல்லை,
கத்தார்லேருந்து வரக்கூடிய நமக்கு சிஎன்ஜி இந்த கேஸ் இருக்கு இல்லையா, நேச்சுரல் கேஸு, அது பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுக்கு இருந்தோம், அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம செய்தியாக பார்த்தோம். நமக்கு என்ன தோணுச்சு, குழந்தைகள் அடிக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் அடிக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. பாவப்பட்டோம். பள்ளிவாசல் அடிக்கிறாங்க, சர்ச்சு அடிக்கிறாங்க. இல்லை தரமட்டம் ஆகிறேன், சர்ச்செல்லாம் நிறைய சர்ச்சு, ஏன்னா அங்கே உள்ள சர்ச்சு நிறையா இருக்குது. சர்ச்சு, பள்ளிவாசல், ஸ்கூலு, மருத்துவமனை, 36 மருத்துவமனைகளில் 30 மருத்துவமனையை தரமட்டமாக்கிட்டாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு செய்தியாகவும் அப்புறம் தூரத்தில் இருக்கலாம் ஐயோ பாவம்னு தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் தலையில் தானே மண்ணெளி போடுற மாதிரி இந்த சீஸ்ஃபயர் வந்த உடனே, சீஸ்ஃபயர் 15 நாள் வந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேலும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நெதன்யாவுக்கு பிரச்சனை வந்துடும். அடுத்து அவன் மேலே வந்து கேஸ் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக நிற்குது இருக்கு. உடனே தூக்கி போட்டு வேற ஆள் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துடுவான். அவனை வந்து நீ நிரந்தரமாக ஜெயிலில் போடுவாங்க, இல்லை தூக்கில் போட்டுருவாங்க, ஏதோ நடக்கும். நெதன்யாவோட நிலைமை தான் அவர் வந்து போரை விரும்பின்னு இருக்காரு. இங்கேயும் சரி, காசாலையும் சரி, எந்த காலத்திலையும் நெதன்யாகு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து போர் நிற்கவே நிற்காது. இதை நீங்கள் வந்து நீங்கள் அந்த கிரானைட் ஸ்டோனில் வந்து நீங்கள் அப்படி எழுதி வச்சுக்கீங்க. நெதன்யாகு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து போர் நிற்கவே நிற்காது. ஏன்னா அந்த ஆள் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு, எப்ஸ்டீன் ஃபைல் குற்றச்சாட்டு. எப்ஸ்டீன் ஃபைல் வந்து அந்த ஆள் கலந்துக்கிட்டானே இல்லையோ, அந்த ஆள் ஏற்பாடு வேறு நடந்திருக்கு. எப்ஸ்டீன் என்ன எல்லாம் யூதன் தான் நடந்திருக்கு. இதை காமிச்சு தான் வந்து ட்ரம்ப் வழிக்கு கொண்டு வந்தது. நம்ம ஜி அங்கே போய் கட்டி பிடிச்சி என் தந்தை நாடு அப்படின்னு சொல்லி சொன்னது. ஓகே, அப்புறம் இங்கே வந்து 28ஆம் தேதி அடித்தாங்க, 168 குழந்தைகள் செத்தாங்க, பெருந்தலைவர்கள்லாம் சாகடிச்சாங்கல்ல. அதுக்கு ஒரு கண்டனம் கூட இல்லாமல் தெரிவிக்காமல் பப்புன்னு உட்காந்துருந்தது நம்ம. ஆமாம். அப்புறம் இது எவ்வளோ கேவலமான செயல் இது. ஒரு நாடு இன்னொரு நாடு, அதுக்கு அட்லீஸ்ட் இதுக்கு வந்து ஒரு கண்டனம், ஒரு வருத்தம், அட்லீஸ்ட் கண்டனம். அப்புறம் இங்கே வந்து இப்படி பண்ண ஒரு வருத்தம், இப்படி தலைவர் போயிட்டாங்கன்னு. ஆர்மோஸ் லாக் பண்ணவனே தான் அந்த இரங்கல் அட்டவணையில் லாக் பண்ண உடனே நமக்கு வந்து கேஸ் இல்லை இது இல்லைன்னா உடனே அங்கே போய் கையெழுத்து போடுறோம். அழுத்தம் எவ்வளோ கேவலமான செய்தி. நம்ம நாட்டை நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. ஆனாலும் நமக்கு வந்து நம்ம ஆட்சியாளர், இப்போ நம்ம இந்தியா வந்து நமக்கு முக்கியம் இல்லை. யாரோ ஒரு மோடிக்கும் யாரோ ஒரு அதானிக்கும் நம்ம நாடு எழுதி கொடுத்துருக்கோம். நம்ம முக்கியம் இல்லை, உங்களுக்கும் முக்கியம், எனக்கும் முக்கியம் இந்த நாடு. அப்படிங்கும்போது இங்கே பண்ணது அவ்வளோ பிரச்சனை. இப்போ அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு 15 நாள் போர் நிறுத்தம் வந்திருக்குன்னு சொன்னோடனே எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு வந்து பர்சனலாகவே வளைகுடா நாடுகள்லேருந்து அவ்வளோ ஃபோன் கால் வந்துருச்சுல. இப்போ உங்கள் செய்தியை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதில் பார்த்தேன், பாலிமரில் பார்த்தேன், இப்போ நியூஸ் 18 பார்த்தேன், புதிய தலைமுறையில் பார்த்தேன், சன் நியூஸில் பார்த்தேன், உங்கள் செய்தி வந்துச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதூகலத்தில் அப்பா நல்ல வேலை இங்கே போட்டு பொசிக்க நம்மளையும் போட்டு சாகடிச்சிருப்பாங்களோன்னு பயமாக இருந்துச்சு. நல்ல வேலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவிலேருந்து நமக்கு இங்கே லோக்கல்லேருந்து அங்கே ஜாமான் அனுப்புவாங்க இல்லையா, அதில் நிறையா பேர் இங்கே கான்டாக்டில் இருக்காங்க. அவங்க வந்து ஹர்மோஸ் வந்து நிறுத்தி வச்சனால ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்னா பல டன்னு பீஃபு மீட்டு வந்து கண்டெய்னரில் போட்டு போயிருக்கு. அங்கே வந்து இப்போ ஹர்மோஸ் உள்ளே போக முடியும், வெளியே நிற்கிது. போகும் எப்படின்னு தெரில. நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு காசு கொடுக்கணும், அப்புறம் வந்து இதுக்கு ஃப்ரைட் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து கட்டியாச்சு. நான் அது எப்படி அங்கே உள்ளே போனால் தான், துபாய்க்குள்ளே போனால் தான் எனக்கு காசு, என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஏன்னா லட்சங்கள் அது. ஓகே அப்படின்னு இங்கே அப்புறம் முந்தா நாள் வந்து பிரச்சனை இல்லை திறந்துட்டேன்னு சொன்னால் அப்பா இருங்க நான் உடனே வந்து கஸ்டம்ஸில் பேசி நம்ம சப்ளையர்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக இங்கே ஒருத்தர் பேசினார். அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே திருப்பூர் சைட்லேருந்து, இங்கேருந்து திருப்பூர் சைட்லேருந்து இவங்கெல்லாம் ஒரு 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 சிலர் ஆப்பிரிக்கன் இருக்காங்கல்ல, அவன் இங்கே வந்து உட்காந்து நிறையா ரெடிமேடு இது இருக்கு இல்லையா கார்மெண்ட்ஸு, அதெல்லாம் வாங்கி கண்டெய்னராக கொண்டு போய் அங்கே கொண்டு போனாங்க. நிற்கிது, கடல் நின்றுட்டுருச்சு. அங்கேருந்து பார்த்தா தகவல், ஓகே ஒரு பிரச்சனை இல்லை இங்கே போயிடும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு காசு முடக்கம். இப்போ நமக்கு வந்து உதாரணத்துக்கு நம்முடைய சக்திக்கு வந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். 5 கோடி ரூபா லாஸ்னா கடன் வாங்கி இது வாங்கி அதை வச்சு இது வச்சுலாம் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து வந்தால் நமக்கு வந்து ஒரு 30 லட்ச ரூபா கிடைக்கும். ஆனால் 5 கோடி ரூபா லாஸு, அது எப்படி நம்ம மீட்டுறது? வாழ்நாள் பூரா வந்து முடிஞ்சு போச்சு. இப்படி எக்கச்சக்கமான பேர் சந்தோஷப்பட்டிருக்கும் போது அந்த நெதன்யாகு என்ற ஒரு நாதாரி அவன் அங்கே வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு அங்கே அடித்தான்ல, லெபனான் அடித்தோடனே இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான்ல. க்ளோஸ் பண்ணால் இங்கே வந்து மூடிருச்சா. இப்போ என்னாச்சு, திரும்ப சவுதி அரேபியாவில் வந்து 55 லட்சம் பேரல் அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யுஏஇ நிறையா ப்ரொடக்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கத்தார் வந்து நேச்சுரல் கேஸை நிறையா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை முந்தா நாள்லேருந்து நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா, நேற்று பகலில் வந்து யுஏஇயில் வந்து சத்தம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4-5 மணிக்கு மேலே வந்து சவுண்டு ஆரம்பிச்சிருச்சு. போட்டு ட்ரோனும் மிசைலும் சல்லுன்னு பறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பகல் அமைதியாக இருந்துச்சு. ஏன்னா பீஸ் டாக்ஸ் அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்கல்ல.
இஸ்ரேலை பற்றி என்ன பண்ணுறது, அப்புறம் யுஏஇலேருந்து நமக்கு இங்கே அடிச்சிட்டாங்க, யுஏஇ வந்து ஈரானுக்கு எதிராக இருக்காங்க, சவுதி ஈரானுக்கு எதிராக இருக்காங்க, ஓகே இந்த மாதிரிலாம் அடிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணுறதுக்கு டைம் எடுப்பாங்க உங்களுக்கு. நேற்று வந்து அடிக்கலை, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம டைம் ஒரு 5-6 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே எனக்கு அங்கேருந்து தகவல் வந்துகிட்டே இருக்கேன், அப்படி பிரச்சனை அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது ஹார்மோஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தையில அந்த ஹார்மோஸை பற்றி பேசுவாங்களா சார்? கண்டிப்பாக பேசுவாங்க. அமெரிக்கா சைட்லேருந்து ஜேடி வான்ஸ் வந்திருக்கான், அப்புறம் வந்து ஸ்டீவ் விட்காஃப், அதுக்கப்புறம் ஜேட் குஷ்னர், 3 பேர். ஜேட் குஷ்னர் வந்து ட்ரம்ப்போட மருமகன், ஜேடி வான்ஸ் வந்து வைஸ் பிரசிடென்ட். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து டேவிட் அது விட்காஃபா அந்த ஆள் வந்து ஃபாரின் இது இந்த பொசிஷனில் இருக்காப்புல, முக்கியமான பொசிஷன், செயலாளர் இந்த மாதிரி. ஆமாம். இவங்க வந்து பேச்சுவார்த்தை முன்னாடி எப்போவுமே குஷ்னரும் விட்காஃப் தான் வருவாங்க. இப்போ வந்து ஜேடி வான்ஸும் சேர்ந்து வந்திருக்காங்க, ஏதாவது முடிக்கணும், இல்லைன்னா அமெரிக்கா முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அவங்களோட பிரச்சனை என்னென்னா அவங்களோட பொருளாதாரம் பிரச்சனை. ஆனால் இவன் வந்து நெதன்யாகு வந்து நாடு எக்கேடுகிட்டுப்போ, அமெரிக்கா எக்கேடுகிட்டுப்போ, யார் எக்கேடுகிட்டுப்போ, எனக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது, நான் வந்து சண்டை போட்டே இருந்தால் தான் எனக்கு வந்து எதிர்காலம் அப்படின்னு சண்டை போட்டே இருக்கான். அந்த ஆளை சுட்டு பொசுக்கி தலையில கட்டி வந்து இந்த ஆசிட் இருக்குல்ல அதுக்குள்ளே அந்த இதில் நம்ம ஜெயிலர் படத்தை முக்குவானே அது மாதிரி அவனை வந்து பாதி முக்கி எடுத்தா தான் ஜெயிலர் போல இருக்கு. இல்லைங்க, அதாவது ஒரு அளவு தானே. அதாவது அவன் வந்து இங்கே அடிக்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி இதில் லெபனானில் வந்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, லெபனானும் இஸ்ரேலும் அதோட முடியாது, இல்லை ஈரானோட முடியாது, நமக்கும் பிரச்சனை தானே. ஸோ இந்த பிரச்சனை திங்ஸ் அங்கே போகலை, யுஏஇக்கு வந்து திங்ஸ் போகலை. ஓகே நிறைய நிற்கிது. நான் இப்போ இங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து அரபு நாடுகளுக்கு போகக்கூடிய உணவுப் பொருள்லேருந்து, மருந்து பொருள்லேருந்து, கார்மெண்ட்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான பொருள் வந்து போகாமல் நிற்கிது. அங்கேருந்து உற்பத்தியான குரூட் ஆயில், கேஸு இதெல்லாம் வெளியே வர முடியாமல் அங்கிட்டு நிற்கிது. என்ன நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, அங்கே ஹார்மோஸ்க்குள்ளே போக வேண்டிய கப்பல்கள் கிட்டத்தட்ட 2000 கப்பல் உள்ளே போக முடியாமல் நிற்குதுன்னு கேள்வி. அது நான் எண்ணி பார்க்கல, எனக்கு எவ்வளோ தெரியாது. என்ன நம்ம மக்களை சின்ன நினைச்சேன், நீ போய் எண்ணி பார்த்த மாதிரி பேசன்னு சொல்லுவாங்க. நான் எண்ணி பார்க்கல. நமக்கு வரக்கூடிய தகவல் 2200 கப்பல்கள் வந்து அங்கே உள்ளே போகணும், அது போக முடியாமல் ஒரே இடத்துல நிற்கலை, அங்கங்கே நிற்கிது, அங்கங்கே திட்டு நிற்கிது. ஏன்னா இது வந்து எங்கே போகிறது, அதுக்கு வந்து இதுக்கு போகிறது ஹார்மோஸ் வழியே உள்ளே போக வேண்டியது. ஒரு நாளில் போகாது, 10 நாளில் 15 நாளில் போக வேண்டியது. ஒரு நாளில் 100-140 கப்பல் போகும், 10 நாள்னா 1400 கப்பல் போகும். இப்போ நடுக்கடல்லே நிற்கிறாங்களே, அங்கே வேலையாட்கள் இருப்பாங்க, பைலட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த உணவு சேர அதெல்லாம் வரும். அது என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, மாதக்கணக்காக உணவுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. என்னென்னா 6 மாதம்னா 6 மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதேமாரி இன்னும் தேவை அப்படின்னா வேறு பக்கத்தில் சின்ன கப்பல் இருக்கு இல்லையா, அது வந்து போய் கொடுத்துட்டு போயிடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நடுக்கடல் என்ன பிரச்சனை இருக்குது? ஓகே சார். ஆமாம், அது பிரச்சனை. ஸோ இங்கே அப்படி இருக்குது. ஸோ நாதாரி ஒருத்தன் பண்ணுறதுனால நம்மளுடைய பொருளாதாரம், நம்ம வாழ்வாதாரம், உலக பொருளாதாரத்தையே முடங்க வைக்கிறது, அழிவு பாதை கொண்டு போகிறது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ஓகே இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஹார்மோஸை க்ளோஸ் பண்ண வச்சதுனால ஸோ இன்றைக்கி பீஸ் டாக்ஸ் வந்து நடக்குது. அது எந்த அளவில் நடக்குதுன்னு தெரியல. ஏற்கனவே முன்னாடி வந்து நம்ம நாசர்ட்டையும் பேசியிருந்தோம். இப்போ நம்ம பேசும்போது அங்கே என்னென்னா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை அப்படின்னு வருது. ஆனால் அப்பாஸ் ஆராய்ச்சி இன்னொருத்தரும் அங்கே ஆல்ரெடி போயிட்டாங்க. ஓகே அமெரிக்காவிலேருந்து ஜேடி வான்ஸ் ஆல்ரெடி வந்துட்டார். ஓகே ஸோ அங்கே வந்து பேச்சுவார்த்தைக்கு டெலிகேட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இஸ்ரேலில் வந்து இன்வால்வ் பண்ணி பேச்சுவார்த்தையில், அப்புறம் உடனடியாக வந்து லெபனானில் அட்டாக்கை நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறுத்தினா கூட நேற்று அடிச்சேடா 300 பேருக்குள்ள செத்தாங்களே, அவங்களுக்கு பதில் அப்போ அடியேன்னு அடிச்சிட்டே இருப்பான். ஏற்கனவே காசால் அடித்தாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து செத்து போய் கை கால் ஊனமாகி எல்லாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு பதில், அதுக்கு பதில் அப்படியே இல்லையா, அடிச்சிட்டான் முடிஞ்சு போச்சு, மன்னிச்சு விட்டாச்சு, சரி அடுத்த கட்டம். அப்படியா, அடித்ததுக்கு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு வாங்கலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அவன் 1,00,000 பேர் போனால் இவன் 1,00,000 பேர் போக வேண்டாமா? இதான் தேர்ந்தெடுத்து பண்ண. அப்போ நீ வந்து நெத்தன்யாகு அப்படியே இருப்பான், இப்படி இந்த மாதிரி மன்னிச்சு விட்டே இருப்பீங்க, அவன் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான், எல்லாரும் வேடிக்கை பார்த்தே இருப்பாங்க. சுற்றி உள்ள நாடுகள் மொத்தம் உலகத்தில் வந்து 195 நாடுகள், அதில் 2 நாடு வந்து இன்னும் அங்கீகாரம் இல்லாத நாடுகள். ஒன்று வாட்டிகன், இன்னொன்று பாலஸ்தீன். 193 நாடு இருக்குது. அந்த 193ல் அந்த உலகத்தின் சைத்தான ஒருத்த நாடை, இஸ்ரேல் நாடை தள்ளி வச்சுருங்க, வச்சுட்டு 192 நாடு. அதில் அவனுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற நாடு அமெரிக்கா, அதை விட்டுருங்க. அப்போ 191 நாடு. ஓகே அவனுக்கு சார்பாக ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு 10 நாடு போட்டிருக்குங்க. 180 நாடு. 180 நாடு வந்து அத்தனையும் பொத்திட்டு உட்காந்துருக்காங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அங்கே சின்ன பிள்ளைல எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிறான்ல,
அடிக்கிறதுக்கு ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம், கண்டனம் பண்ண வேண்டாம். அப்புறம் பார்த்தா சைனா வந்து கண்டனம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் சொல்லியாச்சு, அது வைத்தறிச்சல். அது நீ அடிக்கக்கூடாது அப்படின்னு கண்டனம். நீ கண்டனம் எழுதிட்டு ஒரு கண்டன அறிக்கை அப்படின்னா போடா வெண்ணெய் அப்படின்னு தூக்கி போட்டு தொடச்சி போட்டு கீழே போட்டு அவன் போயிட்டே இருக்கான். அவன் எதைத்தான் மதிச்சான். இப்போ வந்து எல்லாருக்கும் இன்னும் பிரச்சனை. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை உடனே முடியாது. இனி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, அதுக்குள்ள வந்து 14 நாள் பீஸ் டாக்ஸ் முடிஞ்சு போயிடும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்புறம் திரும்ப வந்து போர் வந்துடும், பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து ஹர்மோஸ் வந்து இப்போதைக்கு திறக்கிறதுக்கு வழி இருக்கிறதா எனக்கு தெரியல. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி.